வெல்கம் டு கனிஷ் டிசைன்ஸ். நான் உங்க கனிஷ்கா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு வீடியோ அப்படின்னா டிப்ஸ் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் பேசிக்காக வந்து இப்போ ஸ்கூல் வந்து போக போகிறோம். ஸோ நான் என்ன டிப்ஸ்லாம் வந்து பேசிக்ஸில் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ அட்வைஸ் மாதிரி தான். இது அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ நான் ஃபாலோ பண்ணதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே இதை விட்டுறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு 10 டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த 10 டிப்ஸை வந்து எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கான்சென்ட்ரேட் இன் கிளாஸ். ஆக்சுவலாக எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமான டிப்பாக தான் இது தோணுது. ஏன்னா நம்ம வந்து கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போகிறது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக மக்கப் தான் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு கான்செப்ட் மக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னா அது நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம கிளாஸை கவனிச்சிருக்கணும். ஸோ கிளாஸில் நல்லா கான்சென்ட்ரேட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கான்செப்ட் புரியும். நம்ம ஈஸியாக மக்கப் பண்ண வேண்டியது இருக்காது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் படிக்கிறதுக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து கான்சென்ட்ரேட் இன் கிளாஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இது 8th 9th 10th வந்து தான் மோஸ்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மெமரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நமக்கு எந்த யூஸுமே இருக்காது. அதனால இதை முடிஞ்சளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது ஃப்யூச்சரில் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ செகண்ட் டிப் வந்து டேக் நோட்ஸ். என்னதான் வந்து கிளாஸ் டைமில் வந்து நம்ம கவனித்து எல்லாத்தையுமே மைண்டில் ஸ்டோர் பண்ணாலும் கூட ரிவிஷன் டைமில் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு கையில் ஒரு நோட் இருந்தால் நல்லாயிருக்கும். நோட் ஆர் புக்ஸ் எதில் வேணாலும் நம்ம ஒன்றா அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், ஆர் ஹைலைட் பண்ணி வைக்கலாம். இல்லைனா வந்து சைடில் வந்து ஸ்டார் போட்டு எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆர் நோட்டில் வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டியூரிங் ரிவிஷன்ஸில் சொல்கிறேன். ஸோ தேர்ட் டிப் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஸ்டடிங் ஃப்ரம் டே 1. ஸோ நம்ம டே 1லேருந்து படிக்க ஆரம்பித்தோம்னாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம டே 1லேருந்தே நம்ம ஹெவியாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல வரல. பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படித்து வைக்கும்போது அது நமக்கு ஆனுவலில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து மெமரி போயமையாவது நம்ம டே 1ல் படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பண்ணி வைக்கிறது அது ரொம்ப ரொம்ப நமக்கு எனர்ஜெட்டிக்காக பூஸ்டிங்காக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக நான் பார்க்குறேன். ஸோ நாளைக்குன்னு தள்ளி போடாமல் நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் மேத்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம மேத்ஸ்லாம் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி போட்டு பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்மளால் அதை புரிஞ்சிக்கவும் முடியாது, போடவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் மேத்ஸை வந்து நீங்கள் முடிஞ்சளவு டெய்லியும் வந்து போட்டு பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம ஒரு டைம் ரீட் அவுட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் மேத்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஸோ நல்லா டெய்லியும் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒன்றா வந்து டெய்லியும் போட முடியுதான்னு பார்ப்பேன். ஆர் 5 சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து ஒரு 3 to 4 டேஸ் வரைக்கும் வச்சுருந்து அந்த 3 to 4 டேஸ் கழித்து அந்த எல்லாத்தையுமே ஒரு டைம் சம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து மேத்ஸ் பார்ப்பேன். ஈவன் ரொம்ப இதாக இருக்குது கிரிட்டிக்கல் டைம் அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸெப்ஷன் வச்சு போட்டு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து ரைட் அண்ட் ஸ்டடி. நீங்கள் வந்து படிக்கும்போது கையில் வந்து ஒரு நோட் ஒரு பென் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் படிக்க வந்து அப்படியே எழுதி பார்த்துட்டே கிறுக்கிட்டே படிங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா கிராஸ்பிங் திங் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து இந்த டிப்லாம் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு யோசித்து இதெல்லாம் வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன். ஒன்றா வந்து சாக் பீஸ் எடுத்துப்பேன், அப்படியே கிறுக்கிட்டே எப்படியே படிச்சுட்டு இருப்பேன். அவர் வந்து நோட்டு, பேனா, பென்சில் எது இருந்தாலும் சரி போட்டு அப்படியே சைடில் அப்படியே எழுதிட்டே படிக்கும்போது நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக் அ பிளான் ஃபார் அ வீக் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 1 வீக்லேருந்தே வந்து அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சாப்டர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க டீச்சர்ஸ் வந்து சாப்டர்ஸ் நடத்த நம்ம இங்கே வந்து வீக்லி ஒரு பிளான். மண்டேவா ஓகே நம்ம இன்றைக்கி தமிழில் வந்து இவ்வளோ படிக்கணும், இங்கிலீஷில் இவ்வளோ படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஹாஃப் இயர்லியிலே ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து வந்துடும். அதனால நீங்கள் வீக்லி கண்டிப்பாக பிளான் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் ஃபுல் போர்ஷன் வந்து ஹாஃப் இயர்லிக்குள்ளே
கவர் பண்ண முடியும். ரிவிஷன் டைமில் நீங்கள் அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ அதனால் மேக்கப் பிளான் ஃபார் அ வீக் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நான் டெய்லியும் பண்ணிகிட்டு இருந்தேன். மேக்கப் பிளான் ஃபார் டெய்லி அப்படின்ற மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் பிளான் போடுறது இட்ஸ் அ பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீக்குக்கும் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் வந்து டூ செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன் நான். ஏன்னா நம்ம நிறையா படிச்சுட்டே வருவோம். ஒரு சிலர்லாம் நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, பட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. நம்ம என்ன தான் இவ்வளோ தூரம் படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் எல்லாம் நம்மளால் அந்த ஸ்பாட்டில் போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நிறைய செல்ஃப் டெஸ்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் கூகுளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் வந்து கொஷின் பேப்பர் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நிறையா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி செல்ஃப் டெஸ்ட் வந்து பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் தான் உங்களோட மைனஸ் எல்லாத்தையும் உங்களால் ப்ளஸ்ஸாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டிப் வந்து வால் ஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த டிப் வந்து நான் எப்போ இருந்தேன் அப்படின்னா 8th ஆக்சுவலாக நாங்கள் கோவிட் முடிஞ்சு 8th வந்து போனோம். 8th பாதியில் வந்து ஸ்கூல் போனோம். ஸோ அப்போ இருந்து வந்து நான் இந்த டிப் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து புரியல, இல்லை வந்து எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிற கான்செப்ட்ஸ் வந்து சும்மா ஒரு ட்ரீ மாதிரி நான் போட்டு வச்சுப்பேன் வச்சுக்கோங்களேன். ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு அதை வந்து நான் அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து ஒட்ட வச்சுப்பேன். ஒன்றா செவத்தில் அது மாதிரி எங்கேயாவது வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் அதை நான் அடிக்கடி பார்க்கும்போது அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இதை நான் ஃபாலோ பண்ணது மேக்ஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா மேக்ஸ்லாம் வந்து எனக்கு ஃபார்முலாஸ்லாம் வந்து அவ்வளோக்கா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் மேக்ஸ் ஒரு எடுத்து பார்க்கும்போது நான் வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவிஷன் பண்ணுவேன். அப்படி வந்து பண்ணும்போது நான் அந்த வாலில் வந்து ஒட்டி வச்சுருப்பேன் ஒரு பக்கம். இனிமேல் இந்த ஃபார்முலாஸ்லாம் அப்படியே இருக்குது. அந்த ஃபார்முலாஸ்லாம் நான் எடுத்து பார்ப்பேன். முக்கியமாக வந்து அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் எனக்கு அடிக்கடி மறந்துடும். ஸோ அதெல்லாம் நான் எடுத்து பார்த்துட்ருப்பேன். அது மாதிரி ரொம்ப புரியாத கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கண்ணில் படுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து எழுதி ஒட்டி வச்சுருங்க. அது வந்து அடிக்கடி உங்கள் கண்ணில் படும்போது மேபி அது உங்களுக்கு ஒரு வேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அதை எழுதும்போது கூட கொஞ்சம் ஆக்டிவாக எழுதுவீங்க. அதனால் இன்னுமே அது கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். ஏன்னா எவ்வளோ தான் நம்ம வந்து இப்படி மாங்குன்னு மார்க்குக்காக படிக்காமல் ஜஸ்ட் நம்ம அந்த கான்செப்டை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ முடிஞ்செல்லாம் நம்ம எஃபர்ட்ஸ் போடுவோம். அந்த எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும் மார்க்ஸாக. எவ்வளோ மார்க்ஸ் வந்தாலும் நம்ம அதை ஏற்றுப்போம். ஹாப்பி மைண்டடாக வச்சுப்போம், ஏற்றுப்போம் அந்த மாதிரி. ஆனால் நம்ம எந்தளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு மார்க் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது, மார்க்கு அப்படிங்கிறதுல ஹாப்பினஸ் அது. ஸோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது நான் இந்த இயர் தான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ எப்போவுமே அதுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ முடிஞ்சளவு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது அதர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். லைக் ஏதாவது புக்ஸ் ரீடிங் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஆர் லிசன் மியூசிக் வந்து கேட்கலாம். ஸோ நான் வந்து பொதுவாக மியூசிக் அடிக்ட்டு. அவர் வந்து எனக்கு புக்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு எதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு தோணுச்சு அப்படின்னா என்னோடய புக்ஸ் எல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் தானாகவே எனக்கு அந்த மூடு வந்துடும் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி போயிடுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லிசன் பண்ணலாம். ஒரு சிலர் டான்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் ஜாலியான ஆக்டிவிட்டீஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பட் படிக்கும்போது ஜாலியாக கான்சன்ட்ரேட்டடாக படிக்க ஆரம்பிங்க. என்ஜாய் பண்ணி படிங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ இந்த வருஷம் 10th போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அட்வான்ஸாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய 8th 9th ஸ்டூடெண்ட்ஸுமே கூட ரொம்ப நிறைய டிப்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்குறீங்க படிக்கிறதுக்கெலாம். ஸோ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கீப் ஸ்டடிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்காக. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்லலாம் நான் வந்து ஒவ்வொரு டிப்பாக நான் யோசித்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதி உங்களுக்கு வந்து நான் கிளவராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கலாம். இது ஜஸ்ட் பேசிக்காக நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன்னா அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.